Hi guys, this is Jagan from Sound Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே நம்ம பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத இங்கே வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறத படி நீங்கள் வந்து பையோ செல்லோ என்ட்ராகாத விட்டுட்டு உங்களோட ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வச்சுருப்பீங்களா, அதில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் ஓனாக டிசிஷன் எடுக்கிறது ரொம்பவே பெட்டர். அதுதான் உங்களை லைஃப் லாங் கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது 299 வித்து டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணுறோன்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கொஸ்டினோ வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டிஸ்கார்டு சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ என்னோட டிஸ்கார்டு சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிஸ்கார்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஸ்டூடெண்ட் தான், எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து நான் எப்படி என்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கே சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இந்த மாதிரி ஒரு சப்ளை இருக்குது, இங்கேருந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து போகலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருவேன். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல அவங்களோட ஓன் கன்ஃபர்மேஷன், அதாவது நான் இப்போ நம்ம கிளாஸில் இருக்கிற மாதிரி அந்த கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியும். அது மாதிரி அந்த கன்ஃபர்மேஷன் எடுத்து அவங்க போவாங்க. இப்போ நான் டைரெக்டாக ஒரு என்ட்ரி நான் கொடுக்குறேன், இந்த இடத்துல ஒரு டேரெக்டாக இந்த இடத்துலேருந்து என்ட்ரி நம்ம டேரெக்டாக போகலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டேரெக்டாக இங்கேருந்து போகலாம் அப்படின்னா அவங்க போயிடுவாங்க ஈஸியாக. ஆனால் இதே இந்த இடத்துல அவங்களா ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறது அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த டஃப்பை வந்து அவங்க டெய்லியும் பண்ண அவங்க வந்து கற்றுக்குவாங்க. ஸோ நான் இல்லாமலே அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா வந்து என்ட்ரி எடுப்பாங்க. அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான வே. ஓகேங்களா? ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், டிஸ்கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நிறைய வந்து அகாடமி, நிறைய இன்ஸ்டியூட்டில் டிஸ்கார்டு அதுக்குன்னு வந்து ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி என்னோடது இருக்காது. ஓகேங்களா? அவங்க வந்து டைரக்ட் என்ட்ரி கொடுக்கலாம், இல்லை நல்லா ப்ராஃபிட்டபுளாகவும் மூவ் பண்ணலாம் டிஸ்கார்டு. அந்த மாதிரி என்னோடது இருக்கவே இருக்காது. என்னோடது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸை மட்டும்தான் கொடுப்பேன், வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேன். அவங்க அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து போகணும். கரண்ட் ப்ரைஸில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும். இப்போ பாஸ்ட் மார்க்கெட் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதனால தான் இது கிரியேட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் கரண்ட் மார்க்கெட்டில் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி விஷயம் நடக்கும். ஸோ அதுக்கெல்லாம் அவங்க அடாப்ட் ஆக பழகணும். அதனால தான் நான் வந்து டைரக்ட் என்ட்ரி கொடுக்கவே மாட்டேன். கன்ஃபர்மேஷன் அவங்களே பார்த்து போக சொல்லுவேன். அவங்க லாஸ் பண்ணாலும் நல்லது தான், ஏன்னா நெக்ஸ்ட்டு அதே லாஸை பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்கார்டு வந்து கேட்குறீங்க. ஸோ எஸ்எம்சி தெரியாமல் ஏன் டிஸ்கார்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, எஸ்எம்சி வந்து ஃபுல்லாகவே தெரியும் அப்படின்னா என்கிட்ட வந்து கேட்கலாம். டிஸ்கார்டில் மட்டும் ஜாயின் பண்ணுறது விருப்பம் இருந்தால் எஸ்எம்சி தெரியும்னா வந்து கேட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து, அதாவது டெய்லி டைம் ஃப்ரேம் சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகும். 4 ஹவரில் பையில் தான் இருக்குது. ஆனால் அந்த டெய்லி டைம் ஃப்ரேம் சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே நமக்கு 4 ஹவரில் நல்ல ஒரு செல்லிங் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல்லிங் வந்து நடந்துருச்சு. ஸோ இதில் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம போனோம். ஸோ எகெயின் நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதுவும் வீடியோ போட்டிருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய சப்ளை, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையும் நம்ம செல்லிங் வந்து போய்க்கலாம், கன்ஃபர்மேஷன் பார்த்து செல்லிங் வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, நியூஸில் மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு உள்ளே வந்துருச்சு. ஆனால் ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் ஒரு விக்கு விட்டு அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அதனால் நம்ம என்ட்ரு ஆகலை. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நமக்கு இந்த லோவெல்லாம் எடுத்துருச்சு. ஸோ இந்த லோ வந்து மார்க்கெட் வந்து இப்போ எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, இங்கே இன்னும் பாடி க்ளோஸ் பண்ணலை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இந்த சப்ளையில் நம்ம வந்து செல்லிங் போகலாம் அப்படின்ட்டு பேசியிருந்தோம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் வந்து போயிடுச்சு. ஆனால் நமக்கு என்ட்ரி போகிறதுக்கு எந்த ஒரு சான்சஸும் வந்து கிடைக்கல. இங்கே எக்ஸ்ட்ரீம் சப்ளை இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம யூரோஎஸ்டி வீடியோ பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இந்த சினாரியோ வந்து நான் நாளைக்கு வந்து வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன்.
இன்னும் நமக்கு சினாரியோ வந்து செல் தான் ஓகேங்களா. செல் போகிறதுக்கு இன்னும் நமக்கு நிறையவே டைம் இருக்குது. ஆனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போய்க்கலாம். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு டைரக்ட் என்ட்ரி வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா. இங்கே ஒரு பிஓஎஸ் பண்ணி சோர்ச் நடந்திருக்கு. அது சப்ளையில் வந்து என்ன பண்ணியிருக்கு, சோர்ச் வந்து நடந்திருக்கு. அதில் ஒரு QML லெவலோட, அதாவது மலேசியன் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த QML லெவலில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ QML லெவலும் கம்பைன் ஆகிட்டு நமக்கு ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஸோ இந்த சப்ளையில் என்னோட டைரக்ட் என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிற டிமாண்டில் ஒரு டைரக்ட் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து கீழே வராமல் ட்ரிகர் ஆகாமல் மேலே வந்து போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம பிஓஎஸாக எடுத்துக்கலாம். ஸோ இது பிஓஎஸாக எடுத்தால் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ டிசிஷனலில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து போயிடுச்சு. ஸோ அந்த டிசிஷனலை நான் என்னவாக எடுத்துக்கிட்டேன், இன்டிஸ்மெண்ட்டாக எடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக நம்ம ட்ரேட் அடிக்கிறோன்றனால எக்ஸ்ட்ரீமில் நான் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆனால் கீழே வராமல் நமக்கு டெசிஷனலில் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்து போயிடுச்சு. ஸோ நோ இஷ்யூ. நமக்கு இப்போ சப்ளைவை நோக்கி போயிடுச்சு, பக்கத்துலேயே போயிடுச்சு, சப்ளை பக்கத்தில் ஓகேங்களா. சப்ளை பக்கத்தில் மார்க்கெட் வந்து போனனால இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகாது இனிமேல் ஓகேங்களா. ஸோ அதனால் நான் இந்த டிமாண்ட் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சப்ளையில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போகணும். ஆனால் நான் வந்து கன்ஃபர்மேஷன் இப்போ எப்படின்னா, இங்கே ஒரு என்ட்ரி வந்து போட்டிருங்க. நான் எப்படின்னா ஒரு $30 வந்து ரிஸ்க் எடுப்பேன். ஆனால் நான் இங்கே வந்து ஒரு $15 தான் வந்து ரிஸ்க் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா எகைன் நான் இன்னொரு என்ட்ரி வந்து இந்த இடத்துல போவேன் ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ எகைன் வந்து இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி வந்து போவேன் அதே $15. ஆனால் இந்த செகண்ட் என்ட்ரியில் எனக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ டிஸ்கார்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிமாண்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் போயிட்டு இந்த இடத்துலேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வருதுன்னா இந்த டிமாண்டை பிரேக் பண்ணிடும் ஓகேங்களா. ஓவராலாக இந்த லோவில் நம்மளோட டிபியை வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிபி யூஎஸ்டி அண்டு ஏயுடி யூஎஸ்டி. ஸோ ஜிபிபி யூஎஸ்டி பற்றி பார்த்தலாம். சிம்பிள் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு 2 இது ஃபுல்லாகவே நான் வந்து வீடியோஸில் வந்து கொடுத்துருப்பேன், பாஸ்ட் வீடியோஸில். அது கொஞ்சம் அப்படியே சர்ச் பண்ணி பார்த்துருங்க, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சோர்ச் நடந்திருக்கு, பிஓஎஸ் நடந்திருக்கு. ஸோ மேலே இருக்கிற பிஓஎஸ் வந்து லோவர் டைம் ஃப்ரேமுக்கு பிஓஎஸ். ஸோ இந்த இடத்துல சோர்ச் நடந்திருக்கு. மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்திருக்கு ஓகேங்களா. வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்து மார்க்கெட் வந்து ஆர்டர் பிக் பண்ணிவிட்டு கீழே வரலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து ஒரு எப்படின்னா ஒரு சின்ன ப்ரைஸில் மிட்டிகேஷன் பண்ணாமல் மார்க்கெட் வந்து நியூஸ் டைமில் ஒரு பெரிய செல் மூமெண்ட் நடந்துருச்சு ஓகேங்களா. அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல டிமாண்ட் ஒன்று இருக்குது ஓகேங்களா. இந்த டிமாண்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மேலே போயிட்டு சப்ளை எடுக்காமல் கீழே விழுந்திருக்கு ஓகேங்களா. அப்போது 2 விஷயம், இது வந்து டிஸ்கார்டில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் டிஸ்கார்டில் கொடுப்பேன், அதுவே நான் வந்து சொல்கிறேன் இப்போ. ஸோ இப்போது நம்ம ஒரு 2 டிமாண்ட் எடுக்கலாம். ஸோ 2 டிமாண்டு ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இந்த டிமாண்டுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு ஒரு ரீசன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெரிய கேண்டலில் தான் இருக்குது. இங்கேருந்து தான் ஒரு டீலிங் நடந்து மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து கீழே வந்து விழுந்திருக்கு, ஒரு எக்ஸ்பான்ஷனல் மூவ் நடந்திருக்கு. ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபுல் சைஸ் பாடி கேண்டல், அதாவது இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு செல் போகலாம் ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற டிமாண்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கு. ஸோ இதை ஒரு ஃப்ளிப் ஜோனாகவும் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போது இங்கே இருக்கிற டிமாண்டுக்கு மார்க்கெட் இங்கே இந்த ஒரு பெரிய மூமெண்ட்லேயும் இங்கே ஒரு ரியாக்ஷன் நடந்து மார்க்கெட் கீழே போயிருக்கு. அப்போது நம்ம இதையும் வந்து ஒரு ஃப்ளிப் ஜோனாக எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நமக்கு கன்ஃபர்மேஷன் எந்த பிளாக்கில் கொடுக்குதோ நம்ம வந்து என்ட்ரி போகலாம். இன்னும் இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து வேலிடு தாங்க சரிங்களா. ஸோ கன்ஃபர்மேஷன் எங்கே கொடுக்குதோ அங்கே வந்து நம்ம என்ட்ரி போகலாம். ஸோ இந்த நமக்கு வந்து ரீஃபண்ட்மெண்ட் மாடலில் எங்கெங்கெல்லாம் பிளாக்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து நோட் பண்ணிடலாம். ஸோ
இங்கே ஒரே ஒரு பிளாக் தாங்க இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்த்து எடுத்துடலாம். ஓகே, இது ஒரே ஒரு பிளாக் தான் இருக்குது, ரீஃபைன்மெண்ட் மாடல். சரிங்களா? மேலே ஃபுல் சைஸ் பாடி கேண்டில் அங்கே பார்த்தோன்னா அங்கேயும் ஒன்று தான் இருக்குது. ரெண்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிலாம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, எடுத்துட்டு இந்த விக் வந்து எடுத்துட்டு மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஸோ அதனால் இந்த விக் இருக்குல்ல, இந்த விக்கை வந்து ஒரு ரீஃபைன்மெண்ட்டாகவும் மேலே இருக்கக்கூடிய சப்ளைவை ஒரு ரீஃபைன்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு சப்ளை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேறு சப்ளை இல்லை. எஸ், இப்போது இங்கே வந்து ஒரே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டில் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ரீஃபைன்மெண்ட்டில் வந்தால் என்ன பண்ணணும், ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வராமல் வெளியே போனால் என்ன பண்ணணும்ன்ட்டு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியலனாலும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். நிறைய வீடியோவில் இல்லை, எல்லா வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஜிபிபி யூஎஸ்டி வந்து செல்லு தாங்க, செல்லில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிபி வந்து எங்கே செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து இந்த டிமாண்டில் வந்து டிபி போகலாம், இந்த இடத்துல டிபி போடலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து அப்படி போகக்கூடாது. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி போகக்கூடாது. நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை ஒரு ரீசனபிளாக வந்து புக் பண்ணிடணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ளிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ரீஃபைன்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இப்படி வந்து போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், டைரக்ட் என்ட்ரியோ இல்லை கன்ஃபர்மேஷன் பார்த்தோ போகிறீங்க அப்படின்னா, உங்களோட டிபி இந்த லோ இந்த மாதிரி சீக்கிரமாக முடிச்சுட்டு வெளியே வர பாருங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தூரம் வைக்கிறது மார்க்கெட் ரிட்டர்ன் மேலே போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. இப்போ நான் எப்படி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் வரைக்கும் வைப்பேன். எனக்கு போயிட்டு டிமாண்டில் போயிட்டு எனக்கு இங்கே டிபி ஹிட் ஆகாமல் மார்க்கெட் மேலே போய் எனக்கு போய் பிரேக் ஈவன் ஹிட் ஆகிட்டாலும் நான் வந்து ஃபில் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சீக்கிரமாகவே புக் பண்ணிவிட்டு ஒரு ரீசனபிளான ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வர்றது வந்து ரொம்பவே பெட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டி. இதில் கொஞ்சம் ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல மஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் மஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்தே வந்துடலாம். ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணுச்சு, சாரி மிட்டிகேஷன் பண்ணுச்சு. நமக்கு லோ டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு, கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்தோம், ப்ராஃபிட்டை வந்து நம்ம புக் பண்ணோம். அது வீடியோ இருக்குது, பார்த்துருங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணோம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு. நான் என்ன சொன்னேன், இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக செல்லுக்கு வந்து மார்க்கெட் டர்ன் ஆயிரும் அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துச்சு. ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ணேன், இங்கே இருக்கக்கூடிய டெசிஷனல் பாயிண்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் வேலிடாக இருக்குது, இந்த ரெண்டு இடத்துலேருந்து செல் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து செல் ஆயிடுச்சு நியூஸ் டைமில். ஓகேங்களா? சரி, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மஸ்ட்ன்றது மஸ்ட்டு தான், இந்த இடத்துலேருந்து செல் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போது இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா செல் போங்க, அப்படி இல்லைனா இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா செல் போங்க, இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா செல் போங்க. ரீஃபைன்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு, ஏன் நான் மஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் எடுத்துலாம். ஓகே, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூயார்க்கோட ஹை, ஒரு ஏஷியனோட ஹை, ஒரு லண்டனோட ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓகே, இது இப்போ நமக்கு என்னவா இருக்குன்னா, என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லிக்விடிட்டியாக இருந்துச்சு. ஓகேங்களா? லிக்விடிட்டியாக இருந்துச்சு. மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, நியூயார்க் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இந்த நியூயார்க்கோட ஹை, ஏஷியனோட ஹை, லண்டனோட ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த நியூயார்க்கோட ஹை ஏஷியன் வந்து எதுவும் வந்து எடுக்கலை, ஸ்வீப் பண்ணலை. ஏசியனா லண்டனும் எதுவும் பண்ணலை, டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ எல்லாமே பெண்டிங் தான். ஓகேங்களா? இந்த நியூயார்க், ஏஷியன், லண்டன் எல்லாமே பெண்டிங். ஸோ இதை எடுத்தது யாருன்னா நியூயார்க். ஓகேங்களா? நியூயார்க் வந்து எடுத்துட்டான். அப்போது என்ன பண்ணியிருக்கான், எடுத்துட்டு நமக்கு ஃபுல்லாக லோவை அவனே வந்து எடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போது இது யாரோட ஆக்டிவிட்டி,
இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடரோட ஆக்டிவிட்டி. அந்த இன்ஸ்டிடியூஷனல் யார்? நியூயார்க். சிம்பிள். ஓகேங்களா? அப்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஹைலி வேலிட். அதாவது இந்த சப்ளை ஹைலி வேலிட். ஓகேங்களா? இந்த மஸ்ட்டில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டு இதுலேயும் வந்து 2 ரீஃபண்ட்மெண்ட் இருக்குங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு டிசிஷனல். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீமும் இருக்குது, டிசிஷனலும் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீமுக்கு QML இருக்குது. QML முக்கியமானு கேட்டிங்கன்னா ஒரு சில டைமில் அது முக்கியம்தான். ஸோ வந்துச்சுன்னா QML இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த AUD/USD இந்த சப்ளையில் ஆக்டிவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த சப்ளையில் தான் ஆக்டிவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. இந்த சப்ளைவையும் லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் போய்க்கலாம். 3 சப்ளைலையும் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போகிறது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து கரெக்டாக என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து EURUSD பார்த்துடலாம். ஓகேங்களா? கோல்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, கோல்டு அது சொன்னது தான். இங்கே வந்து நான் டைரக்ட் என்ட்ரி போயிருக்கேன். பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.